இதை போல் பன்னீர் கடாய் பிரட்டல் செஞ்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 4 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கம்மா, எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நான் ஒரு 300 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பீஸா இதில் சேர்த்துடலாம். இது கூடவே லைட்டா மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் செவந்து வந்தா போதும், அதிக நேரம் கிடையாது. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில 4 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதுலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பாருங்க, நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்துருக்கு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த டிஷ் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் எதுக்காக இருந்தாலும் சைட் டிஷ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான பன்னீர் கடாய் பிரட்டல் ரெடி.